கஷ்டப்படுவது அவர் காசு கொடுத்து போய் நம்மளுடைய தெய்வம் பரிசுத்தமான தெய்வம் தான். நம் உடலும் பரிசுத்தமாக இருக்கும், உள்ளத்தும் பரிசுத்தமாக இருக்கும். ஒரு பக்தியா இந்த பக்தியை ஒரு காலத்தில் தூக்கி போட்டு ரெண்டாக வாயிலாக தேவனை நாம் எப்படி இருந்தால் அவரை கனப்படுத்த வேண்டும். இதுதான் இருக்கு. ஜெபம் பண்றதுக்கு முந்தி ஜபத்துக்கு முன்பாக நீ செய்ய வேண்டிய காரியங்கள். அப்பொழுதுதான் இப்படியெல்லாம் இருந்து ஜெபம் செய்யும்போது நமக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். நம்ம ஏன் கொடுக்கல பார்த்தா நம்ம ஊர் காட்டில் பார்த்தீங்கன்னா அது பிரேயர்னு வச்சுக்கலாம். ஆனால் படுத்துட்டே படுறப்பாங்க, நான் உட்காந்துட்டே படுறப்பாங்க, நின்றுட்டே செய்கிறப்பாங்க. எப்போ வேணாலும் பண்ணி கேட்டால் படுத்துக்கிறார். அது இப்போ பத்தாவது செல்ஃபோன் வந்துச்சு வேறு. படுத்துக்கிட்டே நீங்கள் கேட்கலாம், படுத்துக்கிட்டே போகணும். இதெல்லாம் தேவனை கனவீனப்படுத்துகிற காரியங்கள், தேவன் விரும்பாத காரியம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த ஊழியக்காரர் நீங்களும் உங்கள் சபையில் உள்ள மக்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் தான். அதற்காக தனி இடம் வைத்துக் கொள்ளுங்கள், தனி கார்பெட்டு போட்டுக்கொள்ளுங்கள். உட்காந்துட்டீங்க விண்ணப்பத்துக்கு கற்றுக்கொண்டு இது யாருமே சமயத்தில் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண ஐரோட்டில் போனீங்கன்னா போதும். என்ன சொல்லுவாங்க, ஐயா சாமி கும்பிட்றாள், நீ வெயிட் பண்ணுங்கோ, ஒரு 2 hours வாங்கோ அப்படிம்பாங்க. கரெக்டாக சொல்லுவாங்க. நாங்களும் 2 hours தப்பா. அப்புறம் பார்த்தா சொல்ல என்ன வேணும் இன்ஜினியர், என்ன காரியங்கள் பேசுங்கோ அப்படிப்பாரு. 2 மணி நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம். அவர் தேவன்ட்டு நாம் என்ன பண்ணுவோம், அப்படியே யாராவது ஃபோன் பண்ணால் போதும், ஹலோ என்னைக்கு வர்றது, என்ன போகிறது, இவங்க ப்ரேயர் ஓடிட்டு இருக்கோம். இவங்க என்ன பண்ண டக்குன்னு பேசியிருப்பார். இப்படி நாம் நமக்கு வருகின்ற ஆசீர்வாதத்தை நாமே போக்கடிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் திருந்தி வாழ, ஆசீர்வாதத்தை பெற இப்படியெல்லாம் செய்ய வேண்டும். ஒன்று கர்த்தர் நாமத்துக்கு போக்கம் உண்டாதாக. அடுத்தபடியாக முதலில் சொன்ன ஆயத்தம். இரண்டாவது காரியம், நாம் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் தெரியும், விட்டனா போதும் டக்கு எல்லாம் சொல்லுவாங்க. மத்தேயு 6:9 படிங்க. நீங்க ஜெபமாவது பரமண்டலத்தின் பிதாவே, கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் வைங்க. உங்கள் நாமம் பரிசுத்தம். முதல்ல நம்ம ஜெபம் பண்ண நம்ம ஜெபத்து ஸ்டைலை பார்த்துடும். நம்ம எல்லாரும் ஜெபம் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஆண்டவரே நான் ஒரு கார் வாங்கணும், ஆண்டவரே எனக்கு இப்படி வேணும், பக்கத்தில் தொலை கொடுக்குறோம், ஆண்டவரே இப்படி செய்தால் எனக்கு எங்கள் பிள்ளை ஃபீஸ் கட்டணும், ட்ரெஸ் துணி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். நம்முடைய தேவைகளுக்கு மாத்திரம்தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் இந்த 6 காரியத்திற்கு, இந்த 6 காரியத்தை நீங்கள் படித்தனா நீங்கள் வெற்றி வேந்தனாக திரும்ப. ஹல்லேலூயா. அதில் சொல்றது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, முதலில் பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது. அப்போ தேவனுடைய நாமனா என்ன? அது யாத்ராமத்தை கேட்கும்போது கேட்கிறார். மோசே யார் கேட்கும்போது இருக்கிறனாகவே இருக்கிற சொல்லியிருக்கின்றார். நம்முடைய தேவன் யார்? எப்பொழுதும் இன்னும் சொல்லப்பட இந்த வசனத்தில் காணப்படுகிற அவர் வெளிப்படுத்த காணப்படுகிறது. யாருன்னா இருக்கிறார், இருந்தார், இருப்பவர், திருப்பி வருகின்றவர். யாருங்க? நம்முடைய தேவன் யார்? இருக்கிறார். பழைய காலம் இருக்கிறார், அப்படியே இருந்தார். புதிய காலத்தில் என்ன பண்ணார்? இயேசுவானவர் உலகத்தை இருந்தார், திரும்பியும் வரப்போகிற தேவன். ஆகவே நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். அவரை பற்றி நாம் என்னென்ன காரியத்தை உயர்த்தப்பட வேண்டும்? நம் தேவன் எப்படிப்பட்டவர் தேட வேண்டும்? அவர் நாமம், அதாவது கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வேன். யெகோவா
வரும்படி கர்த்தாவே சமாதானத்தை விளைய மாட்டேன். அவனோட தேவன் யார் என்றால் சமாதானம் எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்கிறார். அது யார் கையில் இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நீங்க யார்? நீங்க யார் என்றால் நீங்க ஸ்தானாதிபதி. ஆகவே நீங்கள் தேவனை உயர்த்தப்பட கடைசிய ஒரே ஒரு பாயிண்ட், நாங்கள் அதை 10 பாவனைகள் நீங்கள் உங்கள் கடனாளிக்கு மன்னித்தது போல நீங்கள் அடுத்த ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா ராஜ்யம் வந்து இரண்டாவது சொல்லுவாங்க. அப்படி அல்ல. உம்முடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியின் வல்லமை. நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபம் பண்ண வேண்டும். அந்த பரிசுத்தர் வரும்பொழுது அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அவர் சோதனை தவிர்த்து கொடுப்பார். எதிரிகளை பார்க்க எல்லாம் கொடுப்பார். ஆகவே இந்த 2ஆம் வசனத்தை சொன்னபடி உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லப்படால் உங்களுடைய பரிசுத்தாவின் ஆளுகளை நாம் ஜெபம் செய்ய வேண்டும். இந்த ஒவ்வொரு காரியம் இருக்கு. அந்த காரியம் நீங்கள் கடனாளிக்கு மன்னிப்பு கூட நீங்களும் சொல்லுங்க. எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல நீங்களும் எங்கள் கடனாளியை மன்னியும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இந்த பையன் வாங்கிட்டு போனா நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நான் ஒவ்வொருக்கும் ஆவிக்குரிய கடன்கார். யாருங்க? ஆவிக்குரிய கடன்கார். எப்படி என்றால் நாம் பிறருக்காக நாம் மன்னித்து ஜெபம் செய்ய வேண்டும். நீ அத்தனை பேர் இருந்தால் எல்லாரும் மன்னிக்க மாட்டீங்க. வீட்டிலே பார்த்தா புருஷன் புண்ணாடியை மன்னிக்காது, புருஷன் பிள்ளைய மன்னிக்காது, பக்கத்தில் வர மன்னிக்காது, பாஸ்தர் மன்னிக்காது. இப்படியா இருந்ததுன்னா உங்களுக்கு அநியாயமும் அக்கமாக தான் உள்ள ஸ்டாக் ஆகிருக்கும். உங்களுக்கு எந்த காரியத்தையும் சக்ஸஸே இருக்காது. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் முதல்ல லிஸ்ட்டு வச்சுட்டு உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு நீ மன்னிக்கணும். ஆண்டவரை மன்னி நான் இவங்களை மன்னிக்கிறேன். நான் அப்போ தான் நீ பரலோகத்துக்கு போனாலும் உங்களை நேரம் அனுப்புவாங்க. இல்லைன்னா நீ யாரையும் மன்னிக்கலையா, நீ கீழே தெரிந்து விட்டுருவாங்க. ஆகவே எனக்கு அறிந்தாமலே நீங்கள் இந்த காரியத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்த கடைசியான ஒரே ஒரு காரியம், அது உட்கார்ந்து அடுத்த நிறைய காரியங்களுக்கு நேரம் போகிறது. நீயோ கடன் வாங்க மாட்டாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாயாக. இது தேவனுடைய கட்டளையாக. நீயோ ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ சமுதாயமும் 5 பைசா மீட்டரை விட்டு 10 காசு மீட்டர் விட்டு 15 காசு மீட்டர் விட்டு இதுதான் ஓடிட்டு உண்மையா இல்லையா? காரணம் என்னவென்றால் நாம் விசுவாச அறிக்கை வேண்டும். என்னவென்றால் நானும் கடன் வாங்காதவர்களுக்கு இருப்பேன், என்னை தேவன் என்னை போஷிப்பார். ஹல்லேலூயா. அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லி பாருங்க. கர்த்தர் கிருபையா நாளைக்கு வந்து நான் கடன் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு கடன் நான் என் ஆண்டவர் மற்றவருக்கு கொடுப்பதாக மாற்றிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா விசுவாச அறிக்கை. என்ன சொல்லுங்க? விசுவாசத்துக்கு என்ன சொல்லணும்? நானும் கடன் வாங்க மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும். நானும் கடன் வாங்க மாட்டேன். நானும் கடன் வாங்க மாட்டேன். தேவன் என்னை கொடுப்பதாக மாற்றுவார். ஹல்லேலூயா. எந்த தேவனா நான் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். ரொம்ப கிளியராக இருக்குது. உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஒரு போதகர் மறிச்சுட்டாரு, 2 பிள்ளை. இப்போ என்னாச்சு? கடைக்காரன் என்ன பண்ணான்? அந்த 2 பிள்ளை எடுத்து போயிட்டான். எடுத்து போய் கடன் கொடுக்குது. கடன் வாங்கினவங்கன்னா கடன் கொடுத்தவருக்கு ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போய் ஒரு 100 ரூபா பணம் வாங்குறீங்கன்னா அவனுக்கு அவன் மேல் அக்கிரமம் இல்லை, அநியாயங்கள்
என்னென்ன காரியம் எல்லாம் உங்களோட ட்ரான்ஸ்லேட். அதனால் நீங்கள் அந்த காலத்துலேருந்து மீளவே அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீயோ கடன் வாங்காது இருப்பாயாக. இந்த காரியத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது. நம்ம நிறைய கூட்டம் வர்றாங்க, அதுவே சனாச்சாரம். யார் யார் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுகிறோம், தேவன் உங்களுக்கு அப்படியே உதவி செய்வார். எனக்கு உதவி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டும் இல்லாமல் நீ பணம் வாங்கிட்டு வச்சுங்க, இன்ஸ்டால்மெண்ட் கடையில் வாங்குறீங்க, அப்போ என்ன அர்த்தம், அவன் கடன் எவ்வளோ அநியாயம் பண்ணுறானோ அந்த அநியாயம் இந்த பாவங்கள் உன் மாசப்படி இருந்து படுத்திருக்கும். எப்போ உள்ள உட்காந்துருக்கும். ஏன்னா நீ கடன் வாங்கிட்டு வந்த, அப்போ என்ன அர்த்தம், எல்லா காரியம் வந்து உண்மையே செய்ய முடியாது. எனக்கு அதிகார ஊழியக்காரர்களே, நீங்கள் ஒன்று நல்ல ஆயத்தமாக ஜெபம் பண்ணணும். அப்போதான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவிலே இருந்து ஜெபம் பண்ண வேண்டும். தேவனை உயர்த்தி செய்ய வேண்டும். அடுத்த காரியமாக கடன் வாங்க காரியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பாய்ச்சல் வாங்கினீங்களா, அந்த காணிக்கை கூட அந்த காணிக்கை வாங்கிக்கலாம். அது பரிசுத்தமான காணிக்கை தான் வாங்க முடியும். பரிசுத்தம் எல்லா காணிக்கை வாங்க முடியாது. ஆகவே எனக்கு அறிவது எவ்வளவோ காரியம் இருக்கு. எல்லா காரியங்களும் எனக்கு அருமையான சந்தர்ப்பம் கொடுத்து இந்த போராட்டத்துக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் எங்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மேலும் உங்களை உயர்த்துவார். ஆகவே செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஞாபகம் வந்ததுக்கு